சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தை ஒரே ஒரு முறை இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். குலதெய்வமுமே ரொம்பவே சந்தோஷமடையும். அது என்ன முறை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வத்தின் அருள் எல்லா குடும்பத்துக்கும் நிறைவாக இருக்கணும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே வெற்றிகரமாகவும் இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் நமக்கு ஒரு நிறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்படி நீங்கள் அன்றாடம் குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, இல்லை பௌர்ணமி குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி, இந்த ஒரு முறையில் நீங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரிகின்றது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நம்பிக்கையோடு இதை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு 5 முறை இதை செஞ்சாலே போதும், ஒரு மாற்றம் ஏற்படுவதை உங்களால் உங்களால் பார்க்க முடியும். அது எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த நாட்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்கள் குலதெய்வத்திற்கு வருடாந்திர பூஜை எப்போ நடக்கும், எந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த நாட்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே பதிலளிக்கப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ரொம்பவே உகந்த நாளாக இருக்கும். இல்லை ஒரு ஆண் குலதெய்வம், அதுவும் பங்குனி உத்திரம் போன்ற விசேஷ நாட்களில் தான் எங்கள் குலதெய்வ வழிபாடு நடக்கும். அப்படிங்கிறப்ப மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அப்படி உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த நாட்களில் உங்கள் வீட்டில் விழுப்பெண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றுங்க. ஏற்றி அன்றாடம் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பூ வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக நாட்டு சர்க்கரை மற்றும் பச்சரிசி மற்றும் கோதுமை குருணை அப்படின்னு கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்க கோதுமை ரவைன்னு கூட கடையில் கிடைக்கும். மூன்றுமே ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து பச்சரிசியை மட்டும் மிக்சியில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. குருணையாக கிடைச்சா கூட பரவாயில்ல. அது அனைத்துமே கலந்து உங்கள் குலதெய்வத்தின் படத்துக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் பூஜை அறையிலையோ வைத்து நல்ல சுவாமி கும்பிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில்கள் இருந்தாலும் சரி, அல்லது 6 குளங்கள் பக்கத்தில் ஒரு ஆலமரமோ இல்லை ஏதேனும் ஒரு தெய்வீக வேப்ப மரம், இது போன்ற தெய்வீக மரங்கள் இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு சென்று உங்கள் கை நிறைய குடும்ப தலைவர்கள் செய்வது ரொம்பவே சிறப்பு. குடும்பத்தில் ஏதேனும் பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும், தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் குடும்ப தலைவரை நீங்கள் அவங்க கையால் செய்ய வைப்பது ரொம்ப நல்லது. இல்லை அவங்களுக்கு டைம்லாம் இல்லைங்க அப்படிங்கிறப்ப குடும்ப தலைவியான நீங்களே தாராளமாக செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் வச்சுட்டு போன அந்த 3 பொருளையும் ஒவ்வொரு கைப்பிடி அப்படிங்கிறப்ப அது 3 கைப்பிடி அளவுக்கு வந்துடும். அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் 2 கை நிறைய அள்ளி அங்கே உள்ள எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இது யார் கால்லையும் படக்கூடாது. படாத அளவுக்கு மரத்துக்கு அடியிலையோ இல்லை கோவில்களை சுற்றி உள்ள இடங்கள்லையோ நீங்கள் இதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது குலதெய்வத்திற்கு உகந்த நாட்களில் குலதெய்வத்தை வேண்டி நம் அன்னதானம் செய்வதற்கு சமம். இதே போல் நீங்கள் தொடர்ந்து மாதம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை உகந்த நாள் அப்படிங்கிறப்ப நீங்கள் வாரம் கூட தாராளமாக செய்யலாம். அதிக கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஒரு தொடர்ந்து 11 நாட்கள் செய்து வாருங்கள். தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும். பெண்களுக்கு இதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. வாரத்தில் 2 வெள்ளிக்கிழமை செஞ்சாங்கன்னா 3ஆவது வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஒரு மாதவிடாய் பிரச்சனை வருது. அதனால் செய்ய முடியாத சூழல் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு வைக்கலாம். ஒரு சிலருக்கு மாதத்தில் ஒரு நாள் பங்குனி உத்திரத்தில் தான் அவங்க குலதெய்வ கோயில் விசேஷம் அப்படிங்கிறப்ப உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அவங்களுக்கு மாதவிடாய் காலம் வருதுங்கிறப்ப அப்போ அவங்கள செய்யவே முடியாது. அப்பேற்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி செய்யலாம். இல்லை பௌர்ணமிக்கும் பெண்களுக்கு தடைகள் வருகின்றது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டி வளர்பிறையில் அல்லது உங்களுக்கு கடனெல்லாம் கரையணும், உங்களோட கஷ்டங்கள் போகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த நாளையிலேருந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படணும், வீடு கட்டணும், இது போன்ற வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வேண்டுதல் இருக்கும்போது
அமாவாசை முடிந்த பிறகு இல்லை அமாவாசையில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து செய்யலாம். இது வந்து பெரிய செலவுலாம் வரவே வராது. கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் தொடர்ந்து தானம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கட்டாயம் தெரியும் பார்த்தீங்களா? தெரிந்த பிறகு இதே வீடியோவில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. நாங்கள் செஞ்சோம், எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரியுது அப்படிங்கிற உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே உங்களுக்கு நடந்த அனுபவங்களை எங்களோட மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.